ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஒர்க் சேனல். இந்த வீடியோவில் 10th சயின்ஸில் 12th லெசன் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல், பிளான்ட் அனாட்டமி அண்டு பிளான்ட் ஃபிசியாலஜி, இந்த லெசனோட புக் பேக் 1 மார்க் கொஷின் ஆன்சர்ஸ் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் பார்க்க போகிறோம். அந்த கொஷினுக்கு ரிலேட்டடான ஆன்சர் புக்கில் எங்கே இருக்கோ அதையும் சேர்த்து பார்க்க போகிறோம். வாங்க கொஷின் ஆன்சர்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஷின், காஸ்பேரியன் பட்டைகள் வேரின் டேஸ் பகுதியில் காணப்படுகிறது. காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் ஆர் present இன் த டேஸ் ஆஃப் த ரூட். இதுக்கு ஆன்சர் அகத்தோல். அகத்தோலில் தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அகத்தோலில் இந்த காஸ்பேரியன் பட்டைகள் இருக்குது. எண்டோடெர்மிஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம் அகத்தோல். ரெண்டாவது கேள்வி, உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும்? The endo condition is the characteristic feature of dash அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து உள்நோக்கிய சைலம். இது எங்கே இருக்குன்னா இந்த தண்டில் தான் இருக்குது, ஸ்டெம். தேர்டு கொஷின், சைலமும் புளோயமும் ஒரே ஆரத்தில் அருகருகே அமைந்து காணப்படுவது டேஸ் எனப்படும். The xylem and phloem arranged side by side on same radius is called dash. இதுக்கு ஆன்சர் ஒன்றிணைந்தவை, conjoined. ஃபோர்த்து கொஷின், காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது which is formed during anaerobic respiration. காற்றில்லாத சூழல் அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாத சூழலில் நடைபெறுற சுவாசம் தான் காற்றில்லாத சுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த குளுக்கோஸை வந்து என்னவா மாறுதுன்னா எத்தனாலாக மாறுது. எத்தனால்னா எத்தில் ஆல்கஹாலை எத்தனால்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடும் வெளியிடுது. ஃபிஃப்த் கொஷின், கிரப் சுழற்சி இங்கு நடைபெறுகிறது. கிரப் சைக்கிள் டேக்ஸ் பிளேஸ் இன். ஆன்சர் மைட்டோகாண்ட்ரியாவின் உட்கூழ்ம மேட்ரிக்ஸ், மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். சிக்ஸ்த் கொஷின், ஒளிச்சேர்க்கையின் போது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தியாகிறது? ஆக்சிஜன் இஸ் ப்ரொடியூஸ்ட் அட் வாட் பாயிண்ட் டூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ்? ஆன்சர் நீர் மூலக்கூறுகள் பிளக்கப்படும் போது, when H2O is splitted. செகண்ட் டாபிக், கொடிட்ட இடங்களை நிரப்பு. ஃபர்ஸ்ட் கொஷின், வேரில் புறணியின் உட்புற அடுக்கு டேஸ் ஆகும். த இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ் இன் ரூட் இஸ் கால்ட் டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பேரன்கைமாட்டஸ் செல், அதாவது பேரன்கைமா செல்கள். செகண்ட் கொஷின், சைலமும் புளோயமும் வெவ்வேறு ஆரங்களில் காணப்படும் வாஸ்குலார் கற்றை டேஸ் அமைவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. சைலம் அண்ட் ஃப்ளோயம் ஆர் அரேஞ்ச்ட் இன் அன் ஆல்டர்னேட் ரேடி கான்ஸ்டிடியூட் எ வாஸ்குலர் பண்டில் கால்டு டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ரேடியல் பண்டில், ஆரப்போக்கு அமைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதே வந்து சூஸில் வந்து தேர்டு கொஷினாக ஒன்று பார்த்துருப்போம். அதுலேயும் இந்த சைலம் ஃப்ளோயம் வந்திருக்கும், ஆனால் ஒரே ஆரத்தில் அருகருகே பக்கத்தில் அமைஞ்சிருக்கும். அதுக்கு பேர் வந்து நம்ம ஒன்றிணைந்தவை, கன்ஜாயின்டுன்னு படித்தோம். இதோட இன்னொரு டைப்பு தான் இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. இது வந்து வெவ்வேறு ஆரங்களில் ஆல்டர்னேட்டிவாக அமைஞ்சிருக்கு. இதுக்கு வந்து ரேடியல் பண்டில், ஆரப்போக்கு அமைவு. தேர்டு கொஷின், கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம். கிளைகாலிசிஸ் டேக் பிளேஸ் இன் சைட்டோபிளாசம். ஃபோர்த்து கொஷின், ஒளிச்சேர்க்கையின் போது வெளிப்படும் ஆக்சிஜன் டேஸில் இருந்து கிடைக்கிறது. The source of oxygen liberated in photosynthesis is dash. Splitting of water molecules, நீர் மூலக்கூறிலிருந்து. ஃபிஃப்த் கொஷின், செல்லின் ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை dash is ATP factory of the cell. ஆன்சர் மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் தான் ஏடிபி உற்பத்தி செய்யப்படுது. அதனால் மைட்டோகாண்ட்ரியாவை செல்லின் ஆற்றல் நிலையம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு டாபிக், சரியா தவறா. ஃபர்ஸ்ட் கொஷின், தாவரங்களில் நீரை கடத்துவதில் ஈடுபடும் திசு புளோயம். The phloem tissue is involved in the transport of water in plant அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தவறு. ஏன்னா இது வந்து ஃபுட்டை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து phloem யூஸ் ஆகுது. நீரை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு சைலம் தான் யூஸ் ஆகும். செகண்ட் கொஷின், தாவரத்தின் வெளிப்புறத்தில் காணப்படும் மெழுகு படலம் கியூட்டிக்கிள். The waxy protective covering of a plant is called as cuticle. ஆன்சர் வந்து சரி. தேர்டு கொஷின், ஒரு வித்திலை தாவரத்தண்டில் சைலத்திற்கும் புளோயத்திற்கும் இடையே கேம்பியம் காணப்படுகிறது. இன் மோனோகாட் ஸ்டெம்
கேம்பியம் இஸ் present in between xylem and phloem. இது வந்து தவறு. ஏன்னா இருவித்திலை தாவர தண்டுக்கு நடுவில் தான் வந்து சைலத்திற்கும் புயத்துக்கும் இடையே கேம்பியம் காணப்படுகிறது. 4th கொஷின், இருவித்திலை தாவர வேரில் மேற்புற தோலுக்கு கீழே பாலிசெட் பாரன்கைமா உள்ளது. பாலிசெட் பாரன்கைமா செல்ஸ் occur below upper epidermis in dicot root அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ராங். ஏன்னா இருவித்திலை தாவர வேர் கிடையாது, தாவர இலையோட மேற்புற தோலுக்கு கீழே தான் பாலிசெட் பாரன்கைமா இருக்குது. 5th கொஷின், இலை இடைத்திசு பசுங்கணிகங்களை கொண்டுள்ளது. மீசோஃபில் கண்டைன்ஸ் குளோரோஃபில். இதில் வந்து இலை இடைத்திசு அப்படிங்கிறது ஒரு இலையோட குறுக்குவெட்டு தோற்றத்தில் மேல்புற தோலுக்கும் கீழ்ப்புற தோலுக்கும் இடையே உள்ள அந்த பகுதி தான் வந்து இலை இடைத்திசு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பசுங்கணிகங்கள் இருக்குது, குளோரோஃபில் வந்து இருக்குது. 6th கொஷின், காற்று சுவாசத்தை விட காற்றில்லா சுவாசம் அதிக ஏடிபி மூலக்கூறுகளை உற்பத்தி செய்கிறது. anaerobic respiration produces more ATP than aerobic respiration. இது வந்து தவறு. காற்று சுவாசம் தான் அதிகப்படியான ஏடிபி ஆற்றல் மூலக்கூறுகளை வந்து உருவாக்குது. 4th டாபிக் பொறுத்துக. phloem சூழ் வாஸ்குலர் கற்றை, ஆம்பிகிரிபல். ஆன்சர் பெரனிகள், ஃபேன். அதாவது சைலம் நடுவுலையும் ப்ளோயம் அதை சுற்றியும் இருக்கிறது தான் வந்து ப்ளோயம் சூழ்ந்த வாஸ்குலர் கற்றை அப்படின்னு சொல்கிறோம். இதே மேட்ச்லேயே பார்த்திங்கன்னா 3rd கொஷின், சைலம் சூழ் வாஸ்குலர் கற்றை அப்படின்னு இருக்குது. ஆம்பிவெசல். இது எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு ட்ரெசீனான்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி அங்கே ஃபஸ்ட் கொஷினில் ப்ளோயம் நடுவில் சைலம் இருந்தது, சுற்றி ப்ளோயம் இருந்தது, அந்த மாதிரி இந்த இதில் வந்து நடுவில் ப்ளோயம் இருக்கும், சூழ்ந்து சைலம் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் ட்ரெசீனா அப்படின்னு சொல்கிறாங்க. 2nd கொஷின், கேம்பியம். கேம்பியம்ங்கிறது 2ஆம் நிலை வளர்ச்சி, செகண்டரி growth. 4th ஒன், சைலம். சைலம் வந்து நீரை கடத்தும். சைலம் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர். ப்ளோயம் எடுத்துட்டோன்னா டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் ஃபுட், அதாவது உணவை வந்து கடத்துறத ப்ளோயம் செய்து. ஸோ இந்த மேட்சோட இந்த 12th லெசன் புக் பேக் 1 மார்க் கொஷின் ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நம்ம படித்த மாதிரியே ஒவ்வொரு கொஷினையும் புக்குக்குள்ளே இருக்கிற லைன்ஸோட மேட்ச் பண்ணி படிச்சிங்கன்னா, புரிஞ்சு படிச்சிங்கன்னா அடுத்தடுத்த கொஷினும் அது ரிலேட்டடாகவே தான் இருக்கும், நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லெசனில் வந்து சந்திப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.